இந்தியாவுடைய பாதுகாப்பு இவ்வளவுதானா? இந்த தீவிரவாத சதி திட்டத்தை வந்து முன்கூட்டிய பாதுகாப்பு துறையினர் வந்து கவனிக்க மறந்துட்டாங்களா? காஷ்மீர்ல நடந்த துப்பாக்கி சூடுக்கு உளவுத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஏன் இதை உளவுத்துறை கண்டுபிடிக்காம இருந்துச்சு? இதுக்கப்புறம் இந்த குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு, அதாவது மே மாசம் நடந்ததுக்கும் இந்த நவம்பர் மாசம் நடந்ததுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்ல. 5 மாசத்துல மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது வந்து உளவுத்துறை கவனிக்கிற, உளவுத்துறை தூங்குதானே எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புறாங்க. இது அமித்ஷா அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போறாரு? நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஏன்னா இந்தியாவுடைய பாதுகாப்புன்றது மிகவும் அவலமான நிலையில இருக்கு. ஆல்ரெடி உள்ள இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இப்ப தீவிரவாத அமைப்புகள் ஊடுருவிச்சுன்னா மிகவும் மக்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கு. உளவுத்துறை வந்து இதை கோட்டை விடுறது எல்லாருடைய கேள்வியா இருக்கு. இதை பொதுவாக சொல்றோம், மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. எந்த ஒரு அமைச்சரோ, எந்த ஒரு பிரதமரோ, பிஎம்ஆ இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், யாருமே பாதிக்கப்படல. இவங்களுடைய தாக்குதலை எப்பயுமே பார்த்தா மக்களுக்கு தான் பாதிக்கப்படுறாங்க. அந்த பொட்டப்பைய தாக்குதல் உளவுத்துறைகள் எதுக்கு இருக்காங்க? நடக்க போறது முன்கூட்டியே அதை கேட்டு அறிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு தான் உளவுத்துறை. புல்வாமா தாக்குதலே உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு. ஸ்ரீநகர் காஷ்மீர்ல நடந்தது உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு. இப்ப செங்கோட்டையில நடந்தது உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு. இந்த உளவுத்துறையை கண்காணிக்கிறது யாரு? உள்துறை அமைச்சர்கள் வந்து இதை